ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோல உங்கள மீட் பண்றது ரொம்பவே ஹாப்பி. அதே மாரி எல்லாருமே வந்து ஹாப்பியா, ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்ம லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லென்த்தியா இருக்க போது. ஸோ, இன்ட்ரஸ்டிங்கான நெறைய விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்ப வந்துட்டு மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான். மார்னிங் வந்து தான்யாக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன், என்ன ஸ்நாக்ஸ் பேக் பண்ணேன், வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பேக் பண்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 2 நான்வெஜ் ரெசிபீஸ் மத்தியானத்துக்கு வந்து என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் Amazonஓட இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் ஷாப்பிங் ஹால் இதுவும் இருக்கு. ஸோ மறக்காம எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் தட்டப்பயிறுன்னு நாங்க சொல்லுவோம். அந்த காராமணி இருக்கும்ல, அதில வந்து குழம்பு பண்றேன். அது வந்து தான்யாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நைட்டே வந்து காராமணி ஊற வச்சிருந்தேன். அத வந்துட்டு ஒரு 4 விசில், அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல வச்சேன்னா கரெக்ட்டா வந்து வெந்துரும். ஸோ அதையும் வந்துட்டு குக்கர்ல போட்டுட்டு, ரைஸ் குக்கர்ல வந்து சாதமும் வந்துட்டு வச்சுட்டேன். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம டிலே மோட்ல போட்டோம்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு 14 மினிட்ஸ் வச்சா கரெக்ட்டா வந்து ரெடி ஆயிடும். ஸோ அதையும் வந்து ரைஸ் குக்கர்ல போட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். அந்த டைம்ல வந்துட்டு ஆனியன் இதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் வேஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஜுவல்லரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துக்கு ஸ்கூல்லேருந்து சொல்லியிருந்தாங்க போல. ஸோ தான்யா நைட்டு ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தா. நானும் வந்து எப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஓகே அவுட்புட் நல்லா தான் வந்திருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அவளோட பேக்ல வந்து பேக் பண்ணியாச்சு. அதுக்குள்ள நம்மளோட காராமணியும் இங்க ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து 2 ஆனியன் வந்து ஃபைனா சாப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நான் தக்காளி வந்து அரைக்க போறேன். நீங்க அரைக்கலாம். இல்லன்னா நல்லா வந்து பொடியா சாப் பண்ணியும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து சாம்பார் மாதிரியும் இருக்காது. அதே சமயம் நம்ம புளி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டா இருக்கும். பட் இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அதே மாதிரி வந்துட்டு ரைஸ் இது எல்லாத்து கூடயுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 10 டேஸ் ஒன்ஸாவது இந்த காராமணி போட்டு குழம்பு வைக்கிறது வந்து கண்டிப்பாவே பண்ணிடுவேன். ஸோ இப்பல்லாம் ஆனியன்ல என்னன்னே தெரியல. இந்த கருப்பு கலரா இருக்கிறது வந்து ரொம்ப நெறையாவே இருக்கு. ரொம்ப சில டைம் வந்து இரிட்டேட்டே ஆகுது. ஒரு லேயர் ஆஃப் ஆனியனே வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி போடுற மாதிரி இருக்கு. உங்க வீட்டு சைடும் இப்படி தானா? இல்ல வந்து கோயம்புத்தூர்ல தான் இப்படியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆனியன் வந்துட்டு நான் இந்த மாரி நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து பொடியாவும் கட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வந்து அரைச்சு கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த குழம்புக்கு எதுவும் புளி யூஸ் பண்ணாதனால, நான் வந்து நாட்டு தக்காளி வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்க ஆப்பிள் தக்காளி, அந்த பெங்களூர் தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸ் நல்லா கட் பண்ணி போட்டுறேன். இத வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து நம்ம அரைச்சுக்கலாம். இந்த நியூட்ரி புல்லட் பிளெண்டர் வாங்குனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளோட ரெகுலர் மிக்ஸி வந்து யூஸ் பண்றதே இல்ல எதுக்குமே. இதுல வந்து ஒரு பெரிய ஜார் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைஸ்ல வந்து 2 ஜார் குடுத்துருந்தாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு இதெல்லாம் அரைக்கணுமோ, அதெல்லாம் இந்த குட்டி ஜார்லயே அரைச்சுக்குவேன். இல்லாட்டி இந்த தேங்காய், சட்னி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு பெரிய ஜார் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. குயிக்கா முடிஞ்சிரும். பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு, நம்மளுக்கு டிஃபரண்ட் ஸ்பீட் இருக்காது. ஒரே ஒரு ஸ்பீட் தான் இருக்கும். பட் நல்லா ஃபைனாவே வந்து அரைக்குது. கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கு. இடமும் அடைக்கிறதில்ல. ஸோ நெறைய அட்வான்டேஜும் இருக்கு இதுல. அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு இது மட்டும் தான் ஆட் பண்ண போறேன் தாளிக்கிறதுக்கு. நீங்க வந்து நல்லெண்ணெயில கூட வந்து இந்த குழம்பு பண்ணலாம். கடுகும், உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நான் கொஞ்சமா பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ண போறேன். நீங்க உங்களுக்கு அந்த ஜீரா டேஸ்ட் பிடிக்கும் அப்டின்னா, நீங்க வந்து அது கூட இதுல ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த குழம்புக்கு அத ஆட் பண்றதில்ல. சாம்பாருக்கு ஆட் பண்ணுவேன். பட் இந்த மாரி குழம்புக்கெல்லாம் வந்து ஜீரகம் தாளிக்கிறபோது போடுறதில்ல. அதுக்கப்புறமா வந்து வெங்காயமும், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து ஆனியனோட கலர் மாறுற வரைக்கும் நீங்க நல்லா வந்து வதக்கணும். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு இல்ல அப்டின்னா, அந்த பேஸ்ட் அவைலபிளா இல்லன்னா, நீங்க தக்காளிக்கு அரைக்கிறீங்கல்ல, அப்பவே வந்துட்டு ஒரு 3, 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அத போட்டு நீங்க வந்து தக்காளி கூடயே வந்து அரைச்சிரலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை அது போயிட்டு நல்லா சுருண்டு வரும். அந்த டைம் வரைக்கும் நீங்க வந்து தக்காளி நல்லா வதக்கிடுங்க. நம்ம தக்காளி வதங்குறதுக்குள்ள வந்துட்டு கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு. நான் யூசுவலா பார்த்தீங்கன்னா, வீக்லி மீல் ப்ரெப் பண்ணும்போதே ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இல்ல 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து மீல் ப்ரெப் பண்ணும்போது, அதோடு சேர்த்து தேங்காய் துருவி ஃப்ரீசர்ல போட்டுருவேன்.
நான் வந்து 2, 3 தேங்காய் துருவுறேன் அப்படின்னா, அது எனக்கு ஒரு 2 வீக்ஸ் இல்ல 3 வீக்ஸ் வரும். நான் வந்து தேங்காய் நெறைய யூஸ் பண்ணுவேன். ஜூஸஸ்க்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, அதே மாரி டிஷ்ஷஸ்லயும் வந்து நெறையா யூஸ் பண்ணுவேன். ஆ தீந்துருச்சு. நான் வந்து இன்னும் அத மீல் ப்ரெப் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அதனால வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா தேங்காய் உடைச்சுட்டு, நான் வந்து இந்த மாரி சில்லு சில்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இத ட்ரையா நல்லா அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து இதில தண்ணி ஆட் பண்ணி, சோம்பு, கசகசா இது 2யும் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டா நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நீங்க வந்து இது கூடயே குழம்பு இன்னும் கொஞ்சம் ரிச்சா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 2, 3 முந்திரி வந்துட்டு சுடு தண்ணீல ஊற வச்சுட்டு, நீங்க அதையும் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிரலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா, நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலா சாம்பார் தூள் கூட வந்து நீங்க இதில ஆட் பண்ணலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். நீங்க அத ஆட் பண்ணலாம். நான் வந்து வெறும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து 1 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள். இது மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் போற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ணிருங்க. ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த காராமணிய ஆட் பண்ணிட்டு, அந்த தண்ணியோடயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதுலருந்து எடுத்து வச்சிருக்கேன். ரசத்துக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்னைக்கு காராமணி வேக வைக்கும்போது உப்பு போட மறந்துட்டேன் சுத்தமா. ஸோ நான் குழம்புல வந்து கொஞ்சம் அதிகமாவே உப்பு போட போறேன். ஒரு ஒரு 2 கல் ஜாஸ்தி போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து வெந்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, நம்ம வந்து இந்த தேங்காவ ஃபில்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண போறேன். அ உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க வந்து இன்னும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுட்டு, நீங்க அப்படியே கூட ஊத்திக்கலாம். பட் நான் வந்து மோஸ்ட்லி தேங்காய் பால் அப்படிதான் வந்து இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இத நல்லா வடிகட்டிட்டு, இன்னொரு தடவ தண்ணியும் ஊத்தி, அதையும் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, அத வந்து இது கூட நான் ஆட் பண்ண போறேன். ஸோ தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதே மாரி ஹை ஃப்ளேம்லயும் இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, சிம்ல வச்சு ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அத இறக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடும். ஸோ அந்த கேப்ல வந்துட்டு பாப்பாக்கு இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்ல வீட்ல. இன்னும் நான் உழவர் சந்தை போகல. ஸோ அதனால மக்கானா இருந்துச்சு. இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே வந்துட்டு ஸ்நாக்ஸ்ல செஞ்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமா நெய் ஊத்திட்டு, இந்த மக்கானாவ நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடணும். நீங்க வந்து உடைச்சீங்க அப்படின்னா, அந்த ஒரு சவுண்ட் வரும். நல்லாவே உங்களுக்கு தெரியும். அது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, மறுபடியும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாரி மசாலாலாம் ஆட் பண்ணிரலாம். நான் வந்து மோஸ்ட்லி சில்லி பவுடர், சால்ட் இது மட்டும் தான் போடுவேன். உங்ககிட்ட வந்து பெரி பெரி மசாலா, இல்லாட்டி இந்த ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இதெல்லாம் கூட இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாவே இருக்கும். ஸோ இந்த மசாலா வந்து கருகிரக்கூடாது. போட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்லயே வந்துட்டு நீங்க மக்கானாவ ஆட் பண்ணி, நல்லா டாஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடும். இத நீங்க வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, 1 வீக் வரைக்குமே வந்து அதோட அந்த கிரிஸ்பினஸ் போகாம நல்லாவே இருக்கு. பட் நீங்க அடிக்கடி அத எடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்து அந்த கிரிஸ்பினஸ் கண்டிப்பாவே போயிடுது. பட் நீங்க நல்ல ஒரு ஏர் டைட்ல போட்டு யூஸ் பண்றீங்க அப்டின்னா, 1 வீக்குக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து நீங்க ஒரு மீல் ப்ரெப்பா கூட வீக்கெண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, பசங்களுக்கு வந்து அந்த வீக் ஸ்நாக்குக்கு வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்புல கடைசியா வந்து கொத்தமல்லி தூவி போட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல தோசை தான் காலையில வந்துட்டு. மோஸ்ட்லி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் தோசை தான் அவ கேட்பா. 3, 4 டேஸ். அதனாலேயே வந்து நான் இப்போலாம் ஆ ரெகுலர் தோசை, இட்லி மாவு அரைக்கும்போது, கூடயே வந்து மில்லட்ஸ் போட்டு வந்து அரைச்சிடுறேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியான தோசையாவது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தானியாவோட லஞ்ச் நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ மக்கானா வந்து அவளுக்கு மட்டும் இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படிங்கிறனால, அத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்நாக் மேபி நான் கொஞ்சம் நெறையா குடுக்குற மாதிரி தெரியும். பட் அவளோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகம்.
காலையில வந்து நாங்க ட்ராப் பண்ணுவோம். ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூல் பஸ்ல வரனால, ட்ராவல் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 1 1/2 ஹவர்ஸ் மேலேயே ஆகும். ஸோ, அதனால அப்போ பசிக்கக்கூடாது. பசிச்சாலும் அவளுக்கு ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாவே நான் குடுத்துடுவேன். ஸோ, மக்கானா பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செவ்வாழை இருந்துச்சு. அதையும் நல்லா வந்து கட் பண்ணிட்டேன். அது வந்து அவ ஃபர்ஸ்ட் பிரேக்லயே முடிச்சுருவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ஸ வந்து அவள சாப்பிட வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ, நான் வந்து இந்த லிட்டில் ஜாய்ஸ் அப்படிங்கிற கம்பெனியிலருந்து ஹேசல்நட் அந்த ஸ்ப்ரெட் வாங்கியிருந்தேன். ஸோ, அத வந்துட்டு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பிடுறா. அதனால வந்துட்டு அதையும் வந்து பேக் பண்ணிட்டேன். இது வந்து நீங்க ஃப்ரீசர்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா, இன்னுமே நல்லாருக்கும். பட் பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, எக்ஸாம்ஸ் வேற வரப்போகுது அப்படிங்கிறனால, இந்த மாரி சில்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ அவாய்ட் பண்றேன். பட் உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட் இருக்கும்ல, அது இந்த மாதிரி போட்டுட்டு, நீங்க ஃப்ரீசர்ல வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் டேட்ஸும் பேக் பண்ணிட்டேன். அதே மாரி இன்னொரு குட்டி பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட்ஸ் இதுவும் வந்து பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்பூன், ஃபோர்க் இது எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, அவளுக்கு வந்து அப்பளம் பொரிக்கவே இல்ல. இந்த குழம்புக்கு வந்து மோஸ்ட்லி சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. ஏன்னா, அந்த பயிரே வந்துட்டு குழம்பு ஃபுல்லாவே இருக்கும், சாதம் ஃபுல்லா. ஸோ, இதுக்கு வந்து சிம்பிளா நீங்க அப்பளம், இல்ல ஏதாவது வடகம் இருந்துச்சுன்னா, அது கூட பொரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, நான் இன்னைக்கு வந்துட்டு அப்பளம் தான் அவளுக்கு ரெடி பண்ணேன். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அதில வந்து கொஞ்சமா நெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நல்லா ஆற வச்சுருவேன் ஃபேன்ல. அதுக்கப்புறமா வந்து குழம்பு ஆட் பண்ணி குடுத்துட்டோம் அப்டின்னா, மத்தியானம் வந்து அந்த குழம்பு கல்லு மாரி ஆயிடும்ல சில டைம்லாம் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துட்டு போம்போது, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா சாப்பிடறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ, அப்பளமும் வந்து பேக் பண்ணியாச்சு. ரைஸும் வந்துட்டு நான் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் இந்த மாரி அவளோட ஃபேவரட்டான குழம்பு ஏதாவது இருந்ததுன்னா, நான் வந்து ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கிளறுவேன். ஏன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு போட்டதுக்கப்புறமா அந்த சுட சுட சாதம், நெய் போட்டு குழம்பு போட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டா இருக்கும். அது வந்து அவ சாப்பிடுவா. அதனால வந்து எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிட்டு, ஐ மீன் எக்ஸ்ட்ரா கிளறிட்டு, லஞ்ச் பாக்ஸ்ல போட்டுட்டு மீதி வந்து அவளுக்கு குடுத்துட்டேன். இதுதான் வந்து இன்னைக்கு அவளோட லஞ்ச் பாக்ஸ்ல அதாவது அன்னைக்கு நான் ஷூட் பண்ண அன்னைக்கு வந்து பேக் பண்ணி குடுத்துருந்தேன். ஸோ, அ பக்கத்தில வந்து நேத்துக்கு ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது. அதில ஒரு கேக் பீஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதையும் வந்து பேக் பண்ணி குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணிட்டேன். எங்களுக்கும் மத்தியானமா அப்பளம் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறமா திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பிளான் சேஞ்ச் ஆயி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில போயிருந்தாங்க. அவங்க வந்து இந்த கனவா ஃபிஷ் இருக்குல்ல, கனவா மீன், ஸ்க்விட் இது வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். நாங்க சாப்பிட்டதும் கிடையாது. நான் வந்து சிக்கன் சொல்லியிருந்தேன். சரி பாப்பாக்கு ஈவ்னிங் வந்து வந்தா சாப்பிடுறதுக்கு சிக்கன் ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்டின்ட்டு. பார்த்தா இது கனவா ஃபிஷ்ஷும் வந்துருச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா, நான் YouTubeல தான் பார்த்தேன். ஆக்சுவலா 2 YouTube வீடியோஸ் பார்த்து அந்த ரெசிபிய வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணேன் அன்னைக்கு. டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. கிட்டத்தட்ட ப்ரானோட டேஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் மசாலான்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமா வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதுதான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அத மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சாச்சு. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, டோபிக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். சாருக்கு வந்து நாங்க வாங்கிட்டு வந்த உடனேயே அவரு ஸ்மெல் பண்ணிட்டு கிச்சன விட்டு நகரவே இல்ல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து அவன் சாப்பிடுறதுக்கு அவ்ளோ அடம் பிடிச்சான், சிக்கன் காலையிலேயே கேட்டுட்டு. ஸோ, அவனுக்கு வந்து எடுத்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஒரு 4, 5 பீசஸ் மட்டும் எடுத்துட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி, அ ஒரு பிஞ்ச் சால்ட் நம்ம வந்து பப்பீஸ்க்கு ரொம்பவா சால்ட் போடக்கூடாது. ஸோ, கொஞ்சமா சால்ட் போட்டுட்டு, கொஞ்சமா டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு பிஞ்ச் அவ்வளோதான். இத ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இத வந்து அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சு, நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அவனுக்கு எடுத்து குடுத்துருவேன். அந்த சூப்போடயே வந்து கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஆட் பண்ணி குடுத்துருவேன். ஸோ நம்மளோட சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மசாலா தான். ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மல்லித்தூள், கொஞ்சமா உப்பு. இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கர்ட். நல்லா போட்டு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி, இதையும் வந்து ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணிறணும். ஸோ மேரினேட் பண்ணி நீங்க வந்து ஏதாவது ஒரு மசாலா, கிரேவி பண்ணும்போது, அதோட டேஸ்ட்டே வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ நான் இப்பலாம் என்ன பண்ணாலுமே சிக்கன்ல இந்த மாரி மேரினேட் பண்ணிட்டு, அத ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து கிரேவி, மசாலாலாம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, நல்லாவே டேஸ்ட்டா இருக்கு. ஸோ டோபிக்கும் வந்து நம்ம சிக்கன் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு, மேரினேட் ஆன சிக்கன் இருக்குல்ல, அத வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டேன்.
இது வந்து நீங்க நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில வந்து தண்ணி வரும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்டின்னா, இதுவே வந்து நீங்க சாப்பிடலாம். பட் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு, அதில போட்டு இத வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ சிக்கன் வந்து நல்லா அந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகி நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சிக்கன தனியா நம்ம வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அதே பேன்ல தான் நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண போறோம். நீங்க சிக்கன் கிரேவிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க. அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதே மாரி அந்த சிக்கனோட சூட்டையும் வந்து அது கொஞ்சம் குறைக்கும். இன்னைக்கு வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு பேன்ல வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் கனவா ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு வந்துட்டு நல்லா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3, 4 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடயே வந்துட்டு கருவேப்பிலை. இத போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். ஒரு கேரமலைஸ்ட் டேஸ்ட் வந்து நம்மளோட கிரேவிக்கு குடுக்கும். ஸோ எப்போ நீங்க நான்வெஜ் பண்ணாலுமே வந்து நல்லா அந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணுங்க. ஸோ அது ஃப்ரை ஆயிட்டு இருக்கிற டைம்ல வந்து நம்ம இந்த பக்கம் ஸ்க்விட்டையும் வந்துட்டு ஆட் பண்ணிரலாம் ஃபுல்லா. ஸோ அது உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்குல்ல, அந்த ஆயில்ல நம்ம போட்ட உடனே. முதல்லலாம் வந்து ரொம்பவே பயமா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏதாவது சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமோ? நம்ம நெறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல. அதனால வந்து இது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணியிருக்கோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ப்ரான் மாரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்ல எல்லாருக்குமே ப்ரான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரான் மாரியே இருக்கும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் வந்து இது ட்ரை பண்ணோம். இதோட ஹெட் பார்ட் வந்து அந்த ப்ரானோட டேஸ்ட் எனக்கு வரல. பட் இதோட அந்த பாடி பார்ட் இருக்குல்ல, அது வந்து நீங்க சாப்பிடும்போது அந்த ப்ரானோட டேஸ்ட் தான் இருக்கு. நீங்க ப்ரான் சாப்பிடுற மாரி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் 2 கியூப் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். ஸோ அதுவும் வந்து ஃப்ரை பண்ணிட்டு, ஆ தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ். அத நல்லா ஃபைனா சாப் பண்ணி போட்டுட்டேன். நீங்க சாப் பண்ணியும் போடலாம். இல்ல அப்டின்னா, நீங்க கிரைண்ட் பண்ணி போட்டீங்கன்னா, கிரேவி வந்து இன்னும் நல்லாவே க்ரீமியா வரும். ஸோ இதில உப்பு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து டர்மரிக் பவுடர் அதுவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். அதுவரைக்கும் வந்து நீங்க மூடி போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இந்த கனவா ஃபிஷ்ல வந்துட்டு நான் எதிர்பார்த்தத விட ஜாஸ்தியாவே அந்த தண்ணி வெளில வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நான் முதல்ல சிம்ல தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து அ சாப்பிட்டு பார்த்தேன். அந்த ரப்பரி டெக்ஸ்சருக்கு வந்து இன்னும் போகல. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணேன். ஸோ இந்த பக்கம் வந்து மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. அத ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. நீங்க இந்த ஸ்டேஜ்லயே ஸ்டாப் பண்ணிட்டு இத சாப்பிட்டப்போ கூட ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கிரேவி மாரி ரெடி பண்ண போறோம். ஸோ சிக்கன் வந்துட்டு அந்த மசாலாலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன அதில ஆட் பண்ணி, நீங்க இந்த மாதிரி ட்ரையாவும் நீங்க வந்து சாப்பிடலாம். இல்ல அப்டின்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு, ஒரு செமி கிரேவி டெக்ஸ்சர்லயும் நீங்க வந்து சாப்பிடலாம். ஆக்சுவலா வந்து எனக்கு அந்த மாரி ட்ரையா சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பட் இங்க வந்து வீட்ல எல்லாருக்குமே வந்து செமி கிரேவி மாரி பிடிக்கும். ஸோ நைட்டு வந்து இந்த தோசைக்கு ஆ ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு, லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நல்லா ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வந்து அத ஃப்ரை பண்ண போறோம். இந்த பக்கம் நம்ம ஸ்க்விட்க்கு பார்த்தீங்கன்னா, ஆ ஃபைனா சாப் பண்ண ஆனியன் ஒரே ஒரு ஆனியன் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி. அத அரைச்சு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமா கரி லீவ்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணும். ஏன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த கனவா ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது, மேரினேட் பண்ணும்போதே வந்து உப்பு போட்டுருக்கோம். ஸோ, கொஞ்சமா வந்து இந்த வெங்காயம், தக்காளிக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு, தக்காளி நல்லா வந்து சுருண்டு வந்ததுக்கப்புறமா மசாலா பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
சாரி மல்லித்தூள் இல்ல. குழம்பு மிளகாய் தூள். நான் வந்து தப்பா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா வந்து நீங்க இந்த கனவா ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு, சும்மா ஒரு 2 டாஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்டின்னா, ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஸோ சிக்கனும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுலயும் வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்தியாச்சு. அதே மாரி நீங்க வந்து சிக்கன் இறக்கறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி வந்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதையும் போட்டு டாஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா, சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நல்லா லஞ்ச் சாப்பிட்டோம். கனவா ஃபிஷ் எங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சது. பாப்பாக்கு வந்து அவ்வளவா வந்து பிடிக்கல. ஸோ இனிமேல் நான் வாங்குவேனா அப்படிங்கிறது டவுட் தான். ஓகே. இப்ப வந்துட்டு நம்ம குக்கிங் டைம் எல்லாம் ஓவர். நம்ம வந்துட்டு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். Amazonலேருந்து ஃப்ரிட்ஜில யூஸ் பண்ற மாரி கொஞ்சம் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் ஜிப்லாக் கவர்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ நான் வந்து டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் சில சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வந்து காஸ்ட்லி அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளா ட்ரை பண்ணேன் அப்படின்னா, அத வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்லாக் கவர்ஸ். இது வந்து நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மோர் தென் ஒரு 2, 3 இயர்ஸாவே நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஜிப்லாக் கவர்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். பட் திருப்பியும் வந்து இதுதான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இதுதான் வந்துட்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள். இது வந்து ஒரு காம்போ பேக். 3 சைஸஸ்ல வரும். 15 பீஸ் ஒரு சைஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ₹320 அந்த மாரி தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காட்டன் ரீயூசபிள் வெஜிடபிள் பேக் தான். இதில வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் 2மே ஸ்டோர் பண்ண முடியும். இது செட் ஆஃப் 6 இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து ₹320 அப்படின்னு நெனைக்கிறேன். ஆமா. நான் வாங்கும்போது ₹329. இது வந்து சீ த்ரூவா இருக்கிறனால நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோம், என்ன ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சில சிஸ்டர்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் ஜிப்லாக் யூஸ் பண்ணாம கிளாத் மெட்டீரியல் ஏதாவது எங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இத வந்துட்டு துவைச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த கண்டெய்னர். இது வந்துட்டு செட் ஆஃப் 6 வாங்கியிருந்தேன். ஐ மீன் செட் ஆஃப் 6 தான் அவைலபிளா இருந்தது. ₹500க்கு வந்துட்டு ஓகே தான். பட் குவாலிட்டி வந்து நாட் தட் குட். எனக்கு வரும்போதே வந்துட்டு ஆக்சுவலா ஒரு மூடி வந்து உடைஞ்சு தான் வந்தது. ப்ரோக்கன் பீஸ் தான் குடுத்துருந்தாங்க. நான் வந்து மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ரிட்டர்ன் டேட் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் எதுவும் இது ரிட்டர்ன் பண்ண முடியல. இது வந்து கீழ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரே மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இந்த மாரி கேரட் அந்த மாரி வச்சுக்கலாம். அதே மாரி கொத்தமல்லி, புதினா, கீரை இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து கீழ நின்றும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிறது தான் வந்து இதோட கான்செப்ட். நான் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லாங் வீடியோல உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்டர்டியாலாம் கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் வளையிற மாதிரி தான் இருந்தது. இந்த லோக்கலா கிடைக்கும்ல, அந்த மாரி வளையிற மாரி தான் இருந்தது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது செட் ஆஃப் 3 டோட்டலி வந்து ₹1000 வருது. இது தனியாலாம் கிடைக்காது. செட் ஆஃப் 3 தான் அவைலபிளாவே இருக்கு. மேல வந்துட்டு ஒரு பெரிய கண்டெய்னர். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 2 குட்டி கண்டெய்னர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து 3 பெரிய பாக்ஸ் கிடைக்கும். 6 குட்டி பாக்ஸ் கிடைக்கும். 6 பீஸ் வந்து ஸ்மால் செட் கிடைக்கும். பெரிய பீஸ் வந்து ஒரு 25 லிட்டர்ஸ் அந்த மாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன பீஸ் வந்து ஒரு 12 லிட்டர்ஸ் சைஸ்ல இருந்துச்சு. மெட்டீரியல் வந்து ஓகே. நல்லா தான் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த குவாலிட்டிய விட இந்த மெட்டீரியல் வந்து நிஜமா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கீழ அந்த ட்ரே செப்பரேட்டா குடுக்காம, ஒரு மோல்டு மாரி குடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி வந்து அதில நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பா நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் உள்ள போடுற மாதிரி தான் வரும். பட் அந்த பெரிய பாக்ஸ்ல வந்து நீங்க கேரட்டு, பீட்ரூட், அதுக்கப்புறம் பீன்ஸ் அந்த மாரியெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த ப்ராடக்ட் வந்து ஐம் ஹாப்பி. ₹1000க்கு வந்து கண்டிப்பா வொர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 6 பீஸ் உள்ள இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் தான். இது நீங்க கண்டிப்பா நெறைய ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதில எல்லாத்துலயுமே பார்த்துருப்பீங்க. ₹177 தான். குவாலிட்டி வந்துட்டு அந்த ₹177க்கு எப்படி இருக்கோ அப்படி தான் இருந்தது. நல்லாவே வளையுது. நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து அத யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்கமிங் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. யூசுவலி பார்த்தீங்கன்னா, நான் புதுசா ஏதாவது இந்த டப்பர்வேர் இல்ல வேற ஏதாவது சிக்னோரா வேர் அந்த மாரிலாம் வாங்குனேன்னா,
டிஷ் வாஷர்ல டைரக்ட்டா போட்டுருவேன். ஒண்ணும் ஆகாது. பட் இது வந்து எனக்கு அவ்ளோ கான்ஃபிடென்ட் இல்ல. ஏன்னா டிஷ் வாஷர்ல போட்டா நம்ம வந்து இந்த மாரி சீப்பான பிளாஸ்டிக் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம டிஷ் வாஷர்ல போடும்போது அது வந்து வளைஞ்சிரும். அந்த சுடு தண்ணி வர டெம்பரேச்சருக்கு. ஸோ சரி கையிலேயே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து கையில வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ட்ரை பண்ணி வச்சுட்டா ஒரு 2 டேஸ்ல வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் முடிச்சா நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து பண்ணிட்டுருந்தேன். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கழுவி நான் வந்து எடுத்து வைக்கிறதுக்கே 1 ஹவர் மேல ஆயிடுச்சு. நான் இப்ப வாஷ் பண்ணிட்டு இருக்கிற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, நான் வீக்லி வெஜிடபிள்ஸ் அது மாரி ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பில, கொத்தமல்லி, கிரீன் சில்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்து அடுத்த 2 நாள் சமையலுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ, அது மட்டும் வந்து நம்ம இதுல போட்டுக்க முடியும். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இது வாங்குனேன். ஸோ காலையில வந்து நம்ம நெறைய பாக்ஸஸ் எடுத்து கவுண்டர் டாப்ல வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இந்த ஒரு கண்டெய்னர் மட்டும் எடுத்தோம்னா, இதிலயே வந்துட்டு தேவையான எல்லாமே நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த கண்டெய்னர் வாங்குனேன். நான் நெறையா பார்த்தேன். எது வாங்குறதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சரி இந்த ₹177 ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமா இருந்ததுன்னா, நம்ம வந்து அடுத்த ரேஞ்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ ஃபார் வந்து ஓகே. நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அ நிஜமாவே வந்து நல்லா இருக்கு. நெறையா யூடியூபர்ஸ் வந்து ஆல்ரெடி இதுக்கு ரிவ்யூ குடுத்துருக்காங்க. நான் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் யூடியூபர் அவங்களோடத பார்த்து தான் நான் வந்து இந்த கண்டெய்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல வந்துட்டு நம்ம நெறையா யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ் இருக்கும்ல. கேரட்லாம் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2லிருந்து 2 கிலோ வாங்குவேன் ஒரு வீக்குக்கே. ஏன்னா ஜூஸ் போடுறதுக்கு, பொரியல், அதுக்கப்புறம் கேரட் ரைஸ் இந்த மாரி அடிக்கடி பண்ணுவேன். பணியாரம்க்கு கூட நான் வந்துட்டு கேரட் கண்டிப்பா ஆட் பண்ணுவேன். ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்குமே போடுறனால, கண்டிப்பா எனக்கு வந்து கேரட் நெறையாவே செலவாகும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பெரிய பாக்ஸ்ல போட்டு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேரட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடியும் மேல கீழ அந்த பார்ட் வந்து கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா, நெறைய பேர் வந்து தண்ணி ஊத்தி ஸ்டோர் பண்றாங்க. நம்ம அப்படி கூட பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த மேல கீழ கட் பண்ணிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா, எனக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆனாலும் வந்து அந்த கேரட் நல்லாவே இருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதோட ஃப்ரெஷ்னஸ் எப்படி ரீட்டெயின் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் பேக்ஸ் எல்லாமே நான் கொஞ்சமா விம் லிக்விட் ஊத்துனேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா வந்து என்கிட்ட காலியாயிருச்சு. அதனால அது நான் போடல. எனக்கு வந்து இதுல இந்த பெயிண்ட்லாம் கொஞ்சம் அ பேரு, அந்த டிசைன்ஸ் அந்த மாரிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து வருதா? இல்ல வந்துட்டு எப்படி அந்த நெட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கும் முன்னாடி நம்ம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இத சோக் பண்ணிட்டேன். அந்த விம் அண்ட் வினிகர் லிக்விட் இருக்குல்ல, அதுல வந்து 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து சோக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு 4, 5 தடவையே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது கண்டிப்பா நம்மனால வாஷிங் மிஷின்ல போட முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஆ ஏன்னா நெட் இருக்கிறனால வந்து மத்த கிச்சன் கிளாத்ஸோட நம்ம போட்டோம் அப்டின்னா, கிழியறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. அதனால வந்து இது நம்ம எப்பவுமே வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து ஆஃப்டர்நூன் தான் இன்னைக்கு மெஷின் லோட் போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த அம் காட்டன் பேக்ஸ் இருக்குல்ல, இதையும் காய போட்டுட்டு, அதுக்கப்புறம் கார்பெட் நம்ம மேல சாமி ரூம்ல வந்துட்டு ஒரு ரக் மாரி ஒண்ணு போட்டிருப்போம். கார்பெட் இல்ல சாரி ரக்கு. அதையும் வந்துட்டு மெஷின்ல போட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அது 2யுமே வந்து காய போட்டுறலாம் அப்டின்ட்டு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் வந்து டோபியோட கால வந்து தெரியாம மிதிச்சுட்டேன் மேல ஏறி போம்போது. ஸோ அவன வந்து கொஞ்ச நேரம் பேம்பர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து துணி காய போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இந்த க்ளோத் ஹேங்கர்ஸ் வந்துட்டு எனக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நைட்டு வந்துட்டு அந்த சைடு போய் காய போடணும். அந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாரி வந்து மழை வந்தாலும் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அவசரமா போய் துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2யும் காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு, செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு, அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு அப்படிதான் போச்சு. கண்டிப்பா அன்னைக்கோட டே எனக்கு நல்லா ப்ரொடக்டிவா போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க எவ்வளோ தூரம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு பிக் தேங்க்ஸ். இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல லைன் அப் ஆயிருக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.